ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். எதிர்கட்சியாக இருக்கும் திமுக ஆளுங்கட்சியாக மாற நிர்வாகிகள் இன்னும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிரணி தொண்டரணி ஆலோசனை கூட்டம் கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் ஏன் தாவேக்குவுக்கு வாக்களித்தோம் என மக்கள் நினைப்பதாக தெரிவித்தார். தாவேக்கு ஆட்சியில் கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்தியாக வந்து கொண்டிருப்பதாக குற்றஞ்சாட்டிய ஸ்டாலின், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தாவேக்கவினர் தான் காரணம் என சாடினார். பொறுப்பான எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும் என்றும் ஆட்சியின் தோல்விகளை சுட்டிக்காட்டும் என்றும் குறிப்பிட்டார். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமாக ஆவேசமாக வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். இப்போ